ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எஸ்எஸ்கேவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா வந்து ஒரு பயங்கரமான ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க சொல்ல முடியும். அந்த ஷாக்குலேருந்து வந்து மேல்றதுக்கே வந்து அவனால் வந்து முடியாதுந்தாங்க சொல்ல முடியும். எதனால்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே வந்து நம்முடைய இலக்கியா வந்து அவங்க வந்து எந்த ஒரு ஃபோர்ஜரி எதுவுமே வந்து பண்ணாத அவனுக்கு தெரிஞ்ச உண்மையை வந்து அவங்ககிட்டே வந்து சொல்லி அவங்ககிட்ட வந்து பயத்தை வந்து ஏற்படுத்தி மாணிக்கத்தோட இடத்த வந்து கைப்பற்ற போகிறாங்க. இலக்கிய கையில் வந்து பேசிட்ட பாரு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து வர்றதில்லைங்க. அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற பியூன் வந்து இங்கே யாருப்பா எஸ்எஸ்கே பைரவி, நீங்கள் வந்து வாங்க உங்களுடைய டோக்கன் வந்துருச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. எஸ்எஸ்கே வந்து அந்த இடத்துல வந்து இல்லைங்க. அதனால் இந்த பைரவி பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸை சுற்றி தேடி பார்க்குறாங்க. எஸ்எஸ்கே வந்து காணும். அதுவும் போக எஸ்எஸ்கேக்கு வந்து கால் பண்ணுறாங்க பைரவி. எஸ்எஸ்கே வந்து அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கியெல்லாம் வந்து எஸ்எஸ்கே கிட்ட வந்து ஏதோ வந்து பேசுகிறேன்ட்டு அவனுடைய மண்டியை வந்து கழுவிருக்கா போல இருக்கு. அதனால தான் வந்து அவன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான். எப்படியோ வந்து சேலஞ்சில் வந்து ஜெயிச்சுட்டுன்ற திமிரில் வந்து இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நிற்கிறாங்க. நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தை வந்து கூட்டிகிட்டு, சார் நாங்கள் தான் சொன்னோம்ல அந்த எஸ்எஸ்கே வந்து இந்த இடத்துல வந்து நிற்க மாட்டான், இருந்தாலுமே பறந்துக்கிட்டு போயிடுவான்னு அதே மாதிரி நடந்துச்சுல. இப்போ உங்களுடைய இடத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். உங்களுக்கு இனிமேல் அந்த எஸ்எஸ்கேவால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நம்மளுடைய மாணிக்கத்தோட இடத்த வந்து நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து வாங்கிட்ட பாரு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் வந்து நம்முடைய பைரவியை தாங்க வந்து மீட் பண்ணுறாங்க. பைரவி கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன மேடம், எப்படியோ வந்து எங்களை வந்து சேலஞ்சில் வந்து தோக்கடிச்சு நீங்கள் வந்து வின் பண்ணுறலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டாவும் வந்து எங்களுக்கு வந்து சாதகமாக இருந்தனால வந்து மாணிக்கத்தோட வந்து எங்களுக்கே வந்துச்சு. உங்களுடைய பார்ட்னர் எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீரப்பா பேசினார், கடைசியில் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வந்து இல்லை எங்கே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இலக்கியா ஜெயிச்சுட்டுன்னு ரொம்ப வந்து ஆணவத்தில் வந்து ஆடாத, நீ தான் வந்து எஸ்எஸ்கே வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவரை வந்து மிரட்டி இந்த இடத்துலேருந்து வந்து அனுப்பியிருக்கேன். உன்னை கூடிய சீக்கிரம் வந்து அந்த எஸ்எஸ்கே வந்து கண்டிப்பாக வந்து அழிக்காது வந்து விடமாட்டான், நீ வந்து அவனை வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வந்து என் கிட்ட கூட இல்லை என் நிழலை கூட இனிமேல் வந்து நெருங்க மாட்டான். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து நாங்கள் வந்து ஆசைப்பட்ட விஷயத்துக்கு வந்து தடுக்க நினச்சிங்க. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நிறைவேறிச்சு கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல வந்து பெண்களுக்காக அனாத ஆசிரமம் வந்து ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துக்கு இன்விடேஷனை வந்து கொடுக்குறோம். இனிகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய பைரவி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பா பைரவி இந்த இலக்கிய அந்த எஸ்எஸ்கே கிட்ட, அவன் பயந்துக்கிட்டு போகிற ஆள் இல்லையா, ஏன் இப்படி பண்ணான், கடைசியில் வந்து சேலஞ்சில் தோற்று நம்ம வந்து அசிங்கப்பட்டது தான் வந்து மிச்சமே அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே போயிட்டு வீட்டில் வந்து புலம்ப வந்து ஆரம்பிக்கிறாங்க. புலம்பல் சொந்தம் பார்த்தீங்கன்னா பக்கத்து தெரு வரி வந்து கேட்குற அளவுக்கு வந்து கத்துறாங்க. நம்முடைய கௌதம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்செல்லாம் எதுக்குன்னு நாங்கள் அப்போயே சொன்னோம், வீரப்போ வந்து சேலஞ்சு போட்டால் இப்படி வந்து எங்கள் கிட்ட வந்து மொக்க வாங்கி தோத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி அசிங்கமாக வந்து கேட்க போகிறாங்க நம்ம ஜானகி கார்த்திக் எல்லாருமே. இதை கேட்ட பைரவிக்கு இன்னுமே வந்து கோவம் உச்சத்துக்கு வந்து போக போகுதுங்க. வரப்போகிற எபிசோடில் இதாக நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.